ஃபர்ஸ்ட் விஷயம் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன் பிரகாரம் 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல சனிக்கு தான் முன்னுரிமை. அப்போ சனி பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு விரைய சனியாக இருக்கார். விரைய சனி அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏழை நாட்டு சனி அப்படிம்பாங்க. ஏழை நாட்டு சனியை ஐயையோ மொத்தம் முடிஞ்சு போச்சுப்பா, சனி மொத்தமாக நம்மளை ஊற்றி கவுத்துருவா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. காரணம் என்ன, இப்போ மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 30+ இருக்குது, 40+ இருக்குது உங்களோட ஏஜ் அப்படின்னா அப்போ சனி பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு பொங்கு சனியாக வருவார். பொங்கு சனி வாழ்க்கையில் நம்மளுக்கு சந்தோஷங்களையும் நம்மளுக்கு செல்வங்களையும் பொங்கி வந்து செய்வார். அதாவது பொங்கி வர செய்வார். நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது, ரொம்ப சூப்பர் டூப்பராக ஆகிடும் அப்படின்ற மாதிரி சிலரோட கருத்து இருக்குது. இது வந்து உண்மைதானா அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உண்மை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா பெருசாக உண்மை இல்லை, ஆனால் ஒரு விதத்தில் உண்மை. எப்படி அப்படின்னு கேளுங்க. அதுக்கடுத்து ராகு பகவான் லாபஸ்தானத்தில் உபஜயஸ்தானத்தில் ராகு அப்படின் போது உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவி உட்காந்துட்டுருக்கா. அதுவும் பாவி யார், ராட்சஸ் யார், ராகு உட்காந்துட்டுருக்கா அப்படின் போது நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். நம்ம தொழில் செஞ்சால் சரி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 11ஆம் பாவம் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அந்த பாவத்துக்கு எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குங்க. அப்போ அபரிவிதமான லாபம் அப்படின்றது லாபத்தை குறிக்கக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். இதில் ராகு உங்களுக்கு வாரி கொடுத்துருவான். அதுக்கும் மேலே இதில் கெட்டது ஏதாவது வருமேம்மா அப்படின்னா பெருசாக கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன, இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த 11ஆம் பாகம் ராகு குரு பார்வை இல்லாததுனால வரக்கூடிய விஷயங்கள். காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ராகு பகவான் வந்து பாருங்கள் நவம்பர் 23, 2025 வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் 2, 2026 வரைக்கும் அவருடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் ட்ராவல் பண்ணுறார். அப்போ இந்த ராகு வந்து பாருங்கள் லாபத்தில் இருக்கார், குருனோட பார்வை இல்லை. அப்போ கொஞ்சம் கெட்டது கொடுக்கணும் அப்படின்னாலும் பயங்கர இன்டென்சிஃபைடாக கொடுப்பார். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா புத்தாண்டு ராசி பலன். ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கனவு அப்படின்றதுக்கும், இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்லது நடந்துராதா, இந்த வருஷமாவது நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோமா, இந்த வருஷமாவது முன்னேற்றம் வராதா, இப்படி பலவிதமான கனவுகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்க தான் செய்யும். எனக்கும் சேர்த்து அந்த மாதிரி கனவுகள் இருக்க தான் செய்யும். அப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்கும் இந்த 2026 என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் அன்பான சூப்பரான 2026 இந்த 2026 அமையட்டும். ஆக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் பலன்களை பார்த்துடலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கள், நாங்கள் 2026 பலன்களை முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு 2 விதமாக பிரிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து முற்பகுதியில் மிதுனத்தில் இருப்பார், பிற்பகுதியில் கடகத்தில் இருப்பார். ஆக பலன்கள் மாறும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன் பிரகாரம் 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல சனிக்கு தான் முன்னுரிமை. அப்போ சனி பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு விரைய சனியாக இருக்கார். விரைய சனி அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏழை நாட்டு சனி அப்படிம்பாங்க. ஏழை நாட்டு சனியை ஐயையோ மொத்தம் முடிஞ்சு போச்சுப்பா, சனி மொத்தமாக நம்மளை ஊற்றி கவுத்துருவா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா ஏழை நாட்டு சனியாக இருந்தாலும் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு பலன் 3 விதமாக வரும். நம்மளோட வயசை பொறுத்து ரொம்ப இளவு வயசு மேஷராசி அன்பர்களுக்கு சனி விரைய சனியாக இருப்பார். சில பல படிப்பினைகள், சோதனைகள், இன்னல்கள், இடையூறுகள் எல்லாமே கொடுப்பாரு. அது நம்மளை பதப்படுத்துறதுக்கு, பக்குவப்படுத்துறதுக்கு நம்மளை தீட்டி நம்மளை வைரமாக்குறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ நல்லதா, ரொம்பவே நல்லது. நம்ம அம்மா சொல்லி கேட்க மாட்டோம், அப்பா சொல்லி கேட்க மாட்டோம், ஆசான் சொல்லி கேட்க மாட்டோம். ஆனால் சனி சொன்னால் கேட்போம். எப்படி கேட்போம், சனி அப்படி சொல்லுவான் அப்படின்னு அர்த்தம். அம்மா சொல்லுவாங்க, கண்ணு பார்த்து போக்கண்ணு வழுக்கிட போகுது, நிதானமாக நட, ஓடி ஓடியாரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேட்க மாட்டோம். நம்ம இந்த சனி ஃபேவராக இல்லாத காலகட்டத்தில் குடுகுடுன்னு சாதாரணமாக நடந்து வந்தாலும் சரி, இல்லை குடுகுடுன்னு யூஸ்வலாக நடக்கிற மாதிரி நடந்தாலும் மால்னு உழுந்து எழுந்து காலை வந்து ஒரு உடச்சி காலில் ஒரு அடிபட்டு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா முடங்கி அதுக்கப்புறம் நடக்கும்போது பார்த்து நடப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய படிப்பினை அப்படின்லாம். அப்போ சனி கொடுக்கக்கூடிய படிப்பினை நல்லதா கெட்டதா அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி படிப்பினைகள் அப்படின்றது சனி கொடுப்பாரு. இப்போ மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 30+ இருக்குது, 40+ இருக்குது உங்களோட ஏஜ் அப்படின்னா அப்போ சனி பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு பொங்கு சனியாக வருவார். பொங்கு சனி வாழ்க்கையில் நம்மளுக்கு சந்தோஷங்களையும் நம்மளுக்கு செல்வங்களையும் பொங்கி வந்து செய்வார். அதாவது பொங்கி வர செய்வார்.
நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது, ரொம்ப சூப்பர் டூப்பராக ஆகிடும் அப்படின்ற மாதிரி சிலரோட கருத்து இருக்குது. இது வந்து உண்மைதானா அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உண்மை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா பெருசாக உண்மை இல்லை, ஆனால் ஒரு விதத்தில் உண்மை. எப்படி அப்படின்னு கேளுங்க. சனி பகவான் இன்னல்கள் இடையூறுகளை ஆல்ரெடி ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார், உங்களை பதப்படுத்திட்டாரு, பக்குவப்படுத்திட்டாரு. இப்போ அவர் பெருசாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அப்படின்னு ஒன்றும் இல்லை. அதுக்கும் மேலே நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, 7.5 வருஷம் அந்த ஊர்லேயே இருந்துட்டு வந்துட்டீங்க. இப்போ திருப்பி அந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின் போது அங்கே தடுமாறுவீங்களா? தடுமாற மாட்டீங்க இல்லையா? அதே தான் இங்கே நடக்க போகுது. அப்போ நம்மளுக்கு சனி என்ன பண்ணுவான்னு தெரியும். சனி 7 நாட்டு சனியாக இருக்கும்போது என்னென்ன விஷயத்தில் உஷாராக இருக்கணும்னு தெரியும். தெரிஞ்சு நம்ம சனி நல்லா இல்லாத காலகட்டத்தில் நிறைய உழைக்கணும் அப்படியும் தெரியும். அப்போ நிறைய உழைப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆதாயம் அப்படின்றது வரும். சனி உழைக்கும் கிரகம், அவனுக்கு கடின உழைப்பாளிகளை கண்டால் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரொம்ப சிம்பிள்ங்க சனி பகவானை ஓவர்டேக் பண்ணுறது. அவர் 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக கடுமையாக உழைக்கிறீங்க அப்படின் போது நல்லதே நடக்கும். புரியுதுங்களா? இது சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? இப்போ வயசு அதிகமாகிடுச்சு, அதாவது 60+ ஆச்சு, 70+ ஆச்சு, வயோதிகம் மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து பாருங்கள் தங்கு சனியாக வருவார். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ராகு பகவான் லாபஸ்தானத்தில், உபஜயஸ்தானத்தில் ராகு அப்படின் போது உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவி உட்காந்துட்டுருக்கா. அதுவும் பாவி யார்? ராட்சஸ் யார்? ராகு உட்காந்துட்டுருக்கா. அப்படின் போது நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். நம்ம தொழில் செஞ்சால் சரி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 11ஆம் பாவம் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அந்த பாவத்துக்கு எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குங்க. அப்போ அபரிவிதமான லாபம் அப்படின்றது லாபத்தை குறிக்கக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். இதில் ராகு உங்களுக்கு வாரி கொடுத்துருவான். அதுக்கும் மேலே இதில் கெட்டது ஏதாவது வருமேம்மா அப்படின்னா பெருசாக கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னென்னா குருனோட பார்வை இருக்குது முற்பகுதியில். இதை வந்து ஜோதிடத்தில் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க. அதனால் ராகு 11ஆம் பாவம் பெருசாக கவலைப்படாதீங்க, நல்லது தான் அப்படின்னு சொல்லலாம். கேத்து 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். கேத்து இளம் வயசு மேஷராசி என்பர்கள் லவ்வில் இருக்கீங்களா? லவ் பிரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. லவ்வில் ஒரு கேப் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இந்த காலகட்டத்தில் பிரச்சனையில் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பிரச்சனையில் இருக்கிறது நாங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணி வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் யோசித்து சில கிரகங்கள் ஃபேவராக வரும்போது நீங்கள் வாங்குங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமான ஒரு இடைவெளி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க, நான் முன்னமே லவ் சொல்லிட்டேன், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கும் மேலே இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. லைட்டாக முக்கியமானது மட்டும் சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்குங்க. என் தம்பி தங்கச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. என்னுடைய எழுத்தாற்றலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அறிவும் மேலோங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? நான் குட்டி குட்டி டூர் போகிறேன், என்னோட எதிர் வீடு அக்கம் பக்கத்து வீட்டோட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முற்பகுதியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பிளானட்டரி பொசிஷன்ஸ் வச்சு முற்பகுதி என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். இப்போ அப்படியே பிற்பகுதி வாங்க. பிற்பகுதி வரீங்க அப்படின் போது 1/6/2026 2026 முடிய சனி பகவான் அதே விரைய சனியாக தான் இருக்கார். வயசை பொறுத்து விரைய சனி, அதுக்கப்புறம் பொங்கு சனி, அதுக்கப்புறம் தங்கு சனியாக இருக்கார். ஆனால் சனியை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. ஏங்க கவலைப்படக்கூடாது அப்படின்னா குரு வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு மாதிரி உட்காருவார். உச்சம் பெற்ற குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது காணாமையே போயிடும். இது ஒரு ப்ளஸ் 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 அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் சேம் லாபஸ்தானம், 11ஆம் பாவம் உபஜயஸ்தானம். ஆனால் குருனோட பார்வை இல்லை. குரு பாவம் மாதிரி கடகத்துக்கு வந்துடுறாரு இல்லைங்களா? மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்று அமர்றார். அப்போ லாபஸ்தானத்தில் ராகு, ஆனால் குருனோட பார்வை இல்லை. அப்போ அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். ஆனால் இது வந்து பாருங்கள் மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவமும், நமக்கும் நம்ம மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு இடைவெளி, ஒரு மன வந்து பார்த்திங்கன்னா கசப்பு, ஒரு கருத்து வேறுபாடு, இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு அக்கா வேணும், அண்ணன் வேணும், சொந்தம் வேணும், பந்தம் வேணும்னு நினச்சா அமைதியாக இருக்கிறது நல்லது. அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு தப்பான நெட்வொர்க்கோடு நம்ம போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த 11ஆம் பாகம் ராகு குரு பார்வை இல்லாததுனால வரக்கூடிய விஷயங்கள். காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ராகு பகவான் வந்து பாருங்கள் நவம்பர் 23, 2025 வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் 2, 2026 வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான சதயத்தில் ட்ராவல் பண்ணுறார். அப்போ இந்த ராகு வந்து பாருங்கள் லாபத்தில் இருக்கார், குருனோட பார்வை இல்லை. அப்போ கொஞ்சம் கெட்டது கொடுக்கணும் அப்படின்னாலும் பயங்கர இன்டென்சிஃபைடாக கொடுப்பார்.
அதை பற்றி இந்த சேனல்லே நம்ம ஒரு பதிவு பேசியிருக்கோம், பட் இருந்தாலும் சொல்கிறேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேது சேம் பொசிஷன், கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் 4ஆம் பாவம், சுக தாயார் ஸ்தானம். என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆச்சுங்க. டீஃபால்ட்டாக 4 விஷயம் நடக்கும். ஒன்று, என்னுடைய சுகம், என்னோட கம்ஃபர்ட், என்னுடைய வசதி அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாச்சு அப்படின்றது. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் இருக்கும், தொழில் மாற்றம் இருக்கும், அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது இருக்கும், அம்மானோட ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல நிலை அப்படின்றது இருக்கும். பொதுவாக மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் 12க்கு அதிபன். பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ஏதோ ஒரு விதத்தில் சுப விரயம் அப்படின்றது உங்கள் வீட்டில் நடக்கும். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 8, 10, 12 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பார்வையாக இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம், அதே மாதிரி சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை, வீட்டில் சுப செலவு, சுப நிகழ்ச்சி, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் மேஷத்துக்கு நடக்கிறதுக்கு காத்திருக்கு. ஆக மேஷராசி அன்பர்கள், எங்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னுடைய கருத்து பிற்பகுதி எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்றது. முற்பகுதி அப்போ ரொம்ப மட்டமாக இருக்கா அப்படிலாம் கிடையாது, ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்க பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். இந்த 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும், இல்லை பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது, பல முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் தீருமா தீராதா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் ஒரு இண்டெக்ஸாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.